திராவிட முன்னேற்ற கழகம் தான் காங்கிரசுக்கு அடிமை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி அங்கம் வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒரே நோக்கம், ஒரே கருத்து, மக்கள் விரோத ஆட்சி, திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அப்படி ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு ஒன்றாக இணைந்திருக்கின்றது. அண்ணா திமுக, பாரதிய ஜனதா, தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அமைப்பை ஏற்படுத்தி அந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தாங்கிட்டது. அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணி வேட்பாளர் இபிஎஸ் என்று உள்துறை அமைச்சரே சொல்லிட்டு போயிட்டார். எங்க கூட்டணி திறந்த மனதோடு இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டோம். மதுராங்கத்தில் முதலாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது எங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் மேடையிலே தோன்றி தங்களுடைய கருத்துக்களை பகிரங்கமாக தெரிவித்தார்கள். கட்சியில் அப்படி இருக்குதா? இன்றைக்கு நான் வருகின்றவங்க கூட பெயரை பார்த்தேன், பத்திரிகை பார்த்தேன். காங்கிரஸ் திமுக கருத்து வேறுபாடு. காங்கிரஸ் கட்சி சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த மாநில பொறுப்பாளர், மாநிலத்திற்கு நிரூபிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி சேர்ந்த பொறுப்பாளர் பேசுகிறார், ஆட்சியிலே பங்கு வேண்டும், எங்களுடைய அடிப்படை உரிமை. கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த 10 நாட்களாக பத்திரிகையில் வருகின்ற செய்தி இதுதான், ஊடகத்தில் வருகின்ற செய்தி. காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, வார்த்தை போர் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, கூட்டணியில் விரசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆக வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குமா இல்லையா என்ற கேள்வி மக்களிடத்தில் எழுப்பிவிட்டது. உண்மைதானே? ஆகவே ஸ்டாலின் அவர்களே 2 மாதத்திற்கு முன்பு என்ன பேசுனீங்க? எடப்பாடி பழனிசாமி கடையை விரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார், கூட்டணியை கூவிக்கு அழைக்கிறார், யாரும் இல்லை என்று சொன்னீங்க. எங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திறந்த மனதோடு ஒருமித்த கருத்தோடு கூட்டணி அமைச்சிருக்கிறோம். வலிமையான கூட்டணி. எங்க கூட்டணி நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிக இடங்களிலே வென்று நிச்சயமாக அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். அதை ஸ்டாலின் பார்க்க போகிறார். இன்றைய தினம் என்ன சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திரு நேரு அவர்கள் அவருடைய நகர்ப்புற வளர்ச்சி துறையில பல்வேறு முறைகேடு நடந்திருக்குது. அதே போல குடிநீர் வழங்கல் துறையில பணி நியமனம், அதுல பல லட்சம் வாங்கி அதுல முறைகேடு நடந்திருக்குது. இதையெல்லாம் இடி ஆதாரத்தோட கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற உயர் காவல்துறைக்கு அந்த அறிக்கை அனுப்பி எஃப்ஐஆர் போடு சொல்றாங்க. இதுவரைக்கும் 3 முறை அறிக்கை இடி தமிழ்நாடு இருக்கின்ற உயர் காவல்துறைக்கு அனுப்பி அவர்கள் இதுவரை வழக்கு பதிவு செய்யல. இதனால அண்ணா திமுக சார்பா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்கில் நீதிமன்றம் அந்த இடி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்ட அந்த அறிக்கையில முறைகேடு நடைபெற்றது எல்லாம் தெளிவா தெரியுது. அதனால வழக்கு பதிவு செய்யுங்க, தீர்ப்பு கொடுத்தாச்சு. இன்னும் வரைக்கும் வழக்கு பதிவு செய்யல. இந்த ஆட்சி வந்த பிறகு நீதிமன்ற தீர்ப்பை மதிப்பதே கிடையாது. மதிக்கிறாங்களா? நீதிமன்றத்தையே மதிக்காத ஒரே அரசாங்கம்னா திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில 68 பேர் கள்ளச்சாராயம் பருகி இறந்துட்டாங்க. நாம நீதிமன்றத்தில் தமிழ்நாடு இருக்கிற காவல்துறை விசாரிச்சா நியாயமான தீர்ப்பு கிடைக்காது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்காது. ஏன்னா மாநில காவல்துறையே அதுக்கு தக்க விசாரணை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அவர்கள் தான் இந்த கள்ளச்சாராயம் விற்பதற்கு துணையாக இருந்த காரணத்தாலே அவர்களே விசாரணை அதிகாரியை போட்ட எப்படி விசாரணை சரியா நடக்கும்? அதனால சிபிஐ விசாரணை வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தோம். உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரணை மேற்கொள்ளலாம் என்று தீர்ப்பளித்தது. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போற. எதுக்கு போற? எதுக்காக போறீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்ய? உங்களுக்கு தான் மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல, அப்புறம் எதுக்கு போறீங்க? ஒரு நியாயமான விசாரணை தேவை என்று மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அந்த நியாயமான விசாரணையை உயர் நீதிமன்றம்
இன்றைக்கு சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு நீங்க எதுக்கு உச்சநீதிமன்றம் போறீங்க? இன்னைக்கு அண்ணா நகர்ல ஒரு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை, அதுல சிபிஐ விசாரிக்க வேண்டும் உயர்ந்த தீர்ப்பு, அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போறீங்க. யாரை காப்பாத்த? ஆக சிந்தித்து பாருங்கள். இந்த ஆட்சியில குற்றவாளிகளை காப்பாற்றுவதிலே முன்னுரிமை கொடுத்துக் கொண்டிருக்கிற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு அநியாயம்! இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை திமுகவுடைய கைப்பாவையாக மாறிவிட்டது. நியாயம் கிடைக்காது இந்த ஆட்சியில. இந்த ஆட்சியில் இருக்கின்ற காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது. அதனாலதான் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு வழக்குகளை சுட்டிக்காட்டி நீதிமன்றம் சென்று தீர்ப்பை பெற்றால் அதற்கு மேல்முறை செய்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம்.